வணக்க நேயர்களே, இது எந்த இடம்னு பார்க்குறீங்களா? மதுரை ஐயர் பங்களாவில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. குணா குகை பாருங்களேன் போட்டிருக்காங்க. எல்லோரும் சொன்னாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குண்ணா. சரி நம்மளும் போய் பார்ப்போமேன்னு இன்றைக்கி போனாங்க. உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. இது வந்து என்ட்ரன்ஸு பாதை அப்படியே பசுமையாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படியே ஒன்றுலிய பாதையில் அப்படியே வந்தோம். அப்படியே உள்ளே வந்தோம்னா உள்ளே வந்து குணா குகை அப்படியே உள்ளே போகிறப்பே ஒரு மாதிரி டர்ராக இருந்துச்சு. நல்லா அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே என்ன சொல்கிறேன்னா அப்படியே லைட்டு வெளிச்சத்தில் போகிற மாதிரியும் அப்படியே குகைக்குள்ளேயே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாருங்களேன். அப்படியே குகைக்குள்ளேயே போன மாதிரி அந்த ஃபீலிங் ரொம்ப இதாக இருந்துச்சு. அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது பேய் பிசாசு பொம்மைகள்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. ஒரு செகண்டு நான் பார்த்து அப்படியே பயந்துட்டேன். அப்படின்னு பயந்துட்டேன். அப்படியே குழந்தைகள் ஆனால் ரொம்ப சேஃப்டியாக போகணும். குழந்தைகளை கையில் பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போங்க. ரெண்டாவது வந்து இது வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே லைட்டுகள்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா உயரமாக இருந்துச்சு. இடம் பிளேஸ் நல்லா உயரத்தில் இருந்துச்சு. எப்படா வெளியில் வருவோன்ற மாதிரி ஒரு மாதிரி த்ரில்லாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா விதவிதமாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே இருங்களே நல்லா ஃபோட்டோலாம் நல்லா எடுத்தோம். ரெண்டாவது அங்கே வந்து பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு ஸ்டால்லாம் நிறையா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து அப்படியே எலும்பு கூடலாம் பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து குகை மாதிரி இருக்குது. கீழே ஃபுல்லாக மண்டை ஓடு அப்படியே அண்ணாந்து பார்க்கணும். மண்டை ஓடு அப்படியே இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு தேவையான சின்ன ராட்டினத்துலேருந்து பெரிய ராட்டினம் வரைக்கும் நிறையா போட்டிருந்தாங்க. அப்புறம் இதில் மெயினான என்ன தெரியுமா, குழந்தைகளுக்கு வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது. கழிவறைன்னு தனியாக இருக்குது. அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம். ஆனால் வந்து 5 வயசுக்குள்ளே உள்ள பிள்ளைகளுக்கு அரை டிக்கெட்டுன்ற வாய்ப்பே கிடையாது. கை குழந்தைகளுக்கு மட்டும்தான் டிக்கெட் இல்லை. இப்போ இந்த விளாண்டுட்டு இருக்க இந்த பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு டிக்கெட்டு தான். நீங்களும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து இந்த மாதம் 3ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் வந்து 12ஆம் தேதியோடு முடியுதான். இந்த வாய்ப்பை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கணும். பிள்ளை லீவுக்கு என்ஜாய் பண்ணுவோம்.